விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தினமும் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை பிக் நியூஸாக புதிய தலைமுறை விரிவாக வழங்கி வருகிறது. அந்த வகையில் பாமக நிறுவனரும் தந்தையுமான ராமதாஸ் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கும் சூழலில் பாமகவின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களை 3 நாட்கள் சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் அன்புமணி. இதனால் கட்சிக்கான அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், தந்தையும் மகனும் சமரசம் ஆவார்களா என்பது குறித்து இன்று விரிவாக அலச இருக்கிறோம். முன்னதாக இது தொடர்பான தொகுப்புகளை பார்க்கலாம். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இன்றைக்கு தான் எனக்கு நான் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கு குறைவான நாட்களே உள்ள நிலையில் பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையிலான மோதல் உச்சத்தில் இருக்கிறது. அன்புமணியை 35 வயதில் மத்திய கேபினெட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்து விட்டேன். அங்கே உட்காந்து பாட்டில் தூக்கி அம்மா மேலே அடித்தேன். கடந்த டிசம்பர் மாதம் பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமனம் செய்தபோது தந்தை மகன் இடையிலான மோதல் வெளிச்சத்திற்கு வந்தது. இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். இருவரிடமும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் கடந்த மாதம் பாமக செயல் தலைவராக அன்புமணி நியமிக்கப்படுவதாகவும் நானே கட்சியின் தலைவர் என்றும் அறிவித்தார் ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். இந்த சூழலில் தருமபுரி கூட்டத்தில் பேசிய அன்புமணி, கடந்த 1 மாதமாகவே மன உளைச்சல், தூக்கம் இல்லை, நான் என்ன தவறு செய்தேன், எதற்காக மாற்றப்பட்டேன் என்று வேதனைகளை கூட்டினார். தூக்கம் இல்லை, எனக்குள்ள பல கேள்விகள் தினமும் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். என்னடா நான் தப்பு பண்ணேன், என்ன நான் தப்பு பண்ணேன்? தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு மனசுல படும். தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஒரு கேள்வி, என்ன நான் தப்பு பண்ணேன், ஏன் நான் மாற்றப்பட்டேன்? எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ண, எனக்கு தெரியல. 1 மாசமா ரொம்ப மன உளைச்சல் நான் இருக்கிறேன். என்னுடைய நோக்கம், என்னுடைய லட்சியம், என்னுடைய கனவு எல்லாமே ஐயாவுடைய கனவு, ஐயாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கனவு. இனியும் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நிச்சயமாக ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக நிச்சயமாக அதை செய்து முடிப்பேன். மற்றொருபுறம் பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரத்தில் கடந்த 16ஆம் தேதி பாமக மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் உடனான ஆலோசனை கூட்டம் தொடங்கி கட்சியில் உள்ள பல்வேறு அணி நிர்வாகிகளோடு 7 நாட்களாக ஆலோசனை மேற்கொண்டார். எந்த ஆலோசனை கூட்டத்திலும் அன்புமணி பங்கேற்காத நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மேடை நாகரிகமோ அல்லது சபை நாகரிகமோ எதையும் கடைபிடிக்காமல் எழுத்தேன் தவிர்த்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார்? அன்புமணியின் கட்சி நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்த ராமதாஸ் அவரது செயல்பாடுகளையும் சுட்டிக்காட்டினார். கட்சி பிரச்சினைகளை பற்றி பேசிய போது அன்புமணி தனது தாய் மீதே பாட்டிலை எறிந்து தாக்க முயன்றதாக குற்றம் சாட்டினார். அன்புமணி கூசாமல் பொய் சொல்வதாகவும், கூட்டணி விவகாரத்தில் அன்புமணியும் சௌமியாவும் தனது கால்களை பிடித்து அழுததாகவும் ராமதாஸ் தெரிவித்தார். பிஜேபியோட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி போகக்கூடாது.
இப்போ அதிமுக கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும், அவங்க 6-7 இடத்துக்கு மேலே ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சூழலில் சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாமக மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். மாவட்ட வாரியாக அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், நிர்வாகிகளை சந்தித்து அவர் ஆலோசிக்க உள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டம் 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. அதன் பிறகு அன்புமணி என்ன முடிவு எடுக்கப் போகிறார்? தந்தை மகன் சமரசம் ஆவார்களா அல்லது அன்புமணி எடுக்கக்கூடிய முடிவு கட்சியில் பிளவை உண்டாக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் முருகேசன். ராமதாஸ் அன்புமணி இடையேயான கருத்து வேறுபாடு அதிகரித்து வரும் சூழலில் இது வரும் சட்டமன்ற தேர்தலில் பாமகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். ராமதாஸ் இல்லாம எந்த கூட்டணி பேரத்திலையும் யாரும் சீட்டு கொடுக்க போறதில்லை. ராமதாஸ் இல்லாம தனிச்சும் போட்டியிட முடியாது. ஸோ ராமதாஸ் தான் அங்கே தவிர்க்க முடியாதவர். அன்புமணி ராமதாஸில் தவிர்க்க முடியாதவர் ராமதாஸ். அது மட்டுமில்ல, எதிர்கால நலன் கருதி விட்டு கொடுத்து போக வேண்டியவர் அன்புமணி. அப்போ ராமதாஸ் மாதிரி அப்பாவோட தோத்து போறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றத நினைச்சிட்டு விட்டு கொடுக்கணும்னு. அப்படி விட்டு கொடுத்தாதான் அன்புமணிக்கு அரசியல் அதிகாரத்துக்கு நல்லது. இல்லைன்னா ஏற்கனவே தொடர் தோல்வியில் இருக்கிறாங்க. 2009 தொடர் தோல்வியில் இருக்கிறாங்க. இவ்வளவு தோல்விக்கும் பிறகும் அதை ஒரு சக்தியாட்டு காட்டுறது டாக்டர் ராமதாஸுக்கு வில் போரும் உழைப்பும். அந்த வில் போரும் உழைப்பும் அன்புமணிக்கு வேணும்னு எதிர்பார்க்கிறார். அரசியல் கூர்மை இன்னும் அன்புமணிக்கு வரவில்லை என்பதுதான். அதாவது 2 வருஷம் முன்னாடி நடந்த கேஸ் தான், 1 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு இடத்தில் இன்னைக்கு அன்புமணி நின்று கொண்டு இருக்கிறார். அவருக்குத்தான் பதவி தேவை, அவருக்குத்தான் அதிகாரம் தேவை என்று இருக்கிறது. டாக்டர் ஐயாவுக்கு 87 வயசாக இருக்கிறது. இனி அடுத்ததாக அதிகாரங்கள்லாம் தேவை கிடையாது. இந்த கட்சியை எப்படியாச்சும் காப்பாற்றணும் நினைக்கிறார். அவருக்கு ஒரு எண்ணோட்டம் இருக்கிறது. அந்த எண்ணோட்டத்தில் தான் இந்த கட்சி உருவாச்சு என்றது நாம் மறந்துவிட முடியாது. அந்த கட்சி அதிலிருந்து நீங்க பிரேக் பண்ணி பயணிக்கும் போது தான் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது. அப்ப யார் இதுல சமரசம் செய்ய வேண்டும் என்று பாத்தீங்கன்னா மகன் தான் சமரசம் செய்ய வேண்டும், தவிர அப்பன் கிடையாது. சட்டமன்ற தேர்தலுக்கு அவர்களுடைய பேர வலிமை குறையறதுக்கும் இதனால வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்த ஓராண்டுகளுக்குள்ள இந்த பிரச்சனை என்னதான் இன்னைக்கு முகுந்தன் தானாகவே முன் தனக்கு கொடுத்த கட்சி பதவியை ராஜினாமா பண்ணிட்டாலும் கூட அது மொத்தமா ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ள சண்டை நடந்த எந்த இயக்கமும் அவ்வளவு எளிதில் மீண்டு வர முடியாது. அந்த வகையில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு பேர வலிமை பேசி கூடுதலான தொகுதிகளை பெறுவதற்கும் இந்த விஷயம் பெரிய முட்டுக்கட்டையாக அமையும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கிறது. ராமதாஸை ஒதுக்கிவிட்டு கட்சியை நடத்த விரும்பினால் அன்புமணியின் எதிர்காலம் ஆபத்தில்தான் முடியும் என பாமகவின் முன்னாள் நிர்வாகி பொங்கலூர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். மருத்துவர் ஐயா அவர்களை உதாசீனப்படுத்திவிட்டோ ஒதுக்கிவிட்டோ இந்த கட்சியை நடத்தலாம் என்று அன்புமணி அவர்கள் விரும்பினால் நிச்சயமாக ஆபத்தாகத்தான் முடியும். ஏனால் ஒரு சுய வலிமை உள்ள தலைவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள், அவர் எந்த எல்லைக்கும் செல்வார். தவறு செய்து அதில் தொடர்ந்து செய்தால் அல்லது ஒப்புக்கொள்ள மறுத்தால் நிச்சயமாக அவர் வீரியமாக செயல்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே மருத்துவர் அன்புமணி அவர்களை பொறுத்தவரையில் மருத்துவரை அவர் கட்டுப்பட்டு நான் செயல் தலைவராக தொண்டராக மருத்துவரை அவர் விருப்பப்படி நான் இயங்குகிறேன் என்று அறிவித்து விட்டு அவரோடு இணைந்து பணியாற்றுவது அவர் நல்லதுங்க. இல்லைன்னா அவருக்கு எதிர்காலம் மிக ஆபத்தில் முடியும். டாக்டர் ராமதாஸ் ஐயாவை பொறுத்தவரையில் முடிவை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். அது யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய முடிவுக்கு மாற்றாக ஒருவர் கருதி தனக்கு விரோதமாக ஒருவர் பேசிவிட்டால் ஒப்புக்க மாட்டார். ஆனால் என்னுடைய கருத்தையும் கேட்கக்கூடியவர். ஆனால் தன்னுடைய கருத்தில் குற்றம் கண்டுபிடித்து அதை குறை சொல்லி அதை நிராகரிக்க முயற்சித்தால் அவர் நிச்சயமாக ஒப்புக்கொள்ள மாட்டார். எனவே மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கு தான் அரசியல் எதிர்காலம் ஆபத்தில் முடியும். பாமக மாவட்ட தலைவர்கள், அனைத்து நிலை பொறுப்பாளர்களோடு அன்புமணி ராமதாஸ் சற்று நேரத்தில் ஆலோசனை நடத்துகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்கலாம். முருகேசன், இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கு. இன்னைக்கு நடக்கிற ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்காங்க? தற்போது வரை யாரெல்லாம் அங்க வந்திருக்காங்க? என்ன விவரம்? பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸிற்கும் அவரது மகனும் பாமக தலைவருமான அன்புமணிக்கும் இடையே கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி
புதுச்சேரியில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இருந்து மோதல் தொடங்கியது. இந்த மோதல் வந்து வன்னியர் சங்கத்தின் இளைஞர் பெருவிழா நடைபெற்ற போது வந்து சித்திரை பெருவிழாவில் வந்து ஓரளவுக்கு முற்று பெற்றுவிடும், அனைத்து பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றும் அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் அந்த பிரச்சனைக்கு கமா போட்டு தொடர்கரையாக தொடர்ந்து கொண்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து ராமதாஸ் அவர்கள் கடந்த 16ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 7 நாட்கள் 28ஆம் தேதி வரை தனித்தனியாக பாமகவில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அக்கட்சியில் உள்ள பல்வேறு அணி நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா பாமக தலைவர் அன்புமணி மீது அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விமர்சனங்களை முன்வைத்தார். இந்த சூழலில் தான் தற்போது திடீரென்று நேற்று மாலை பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் சோழிங்கநல்லூரில் தனியார் மண்டபத்தில் உள்ள ஆலோசனை கூட்டம் இருக்கிறார். அதாவது கட்சியில் உள்ள பல்வேறு பொறுப்புகளில் உள்ள அனைத்து நிர்வாகிகளையும் வந்து ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை நடத்திருக்கிறார். இதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அதாவது குறிப்பாக இன்றைய தினம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டையை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் அனைவருமே இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கார்கள். அனைத்து மாவட்ட தலைவர்கள் ஏற்கனவே வந்து ராமதாஸ் கூட்டி நடத்திய கூட்டத்தில் வந்து 216 மாவட்ட செயலர்கள் வந்து 16 பேர் மட்டும் பங்கேற்றால் தற்போது இவர் கூட்டியிருக்க கூட்டத்தில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் அனைவருமே பங்கேற்க சொல்லி தான் நம்மால் காண முடிகிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், இந்த கூட்டத்தில் பிரச்சனை என்றால் ராமதாஸ் அவர்கள் கடந்த 28ஆம் தேதி சமூக ஊடக ஆலோசனை கூட்டத்தை நடத்திய போது அன்றைய தினம் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் பேச்சை உற்று நோக்கி பார்க்கிறார்கள். ஏனென்றால் வந்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ராமதாஸ் அன்புமணி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம், அதற்கான சூழலை ஏற்போம், சம்மதம் எடுப்போம் என்று அனைவரும் பேசியிருந்த நிலையில் தான் வந்து அன்றைய தினம் ராமதாஸ் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அந்த பேச்சுக்கு மறுநாள் அடுத்த நாளே வந்து பல்வேறு விமர்சனங்களை வந்து ராமதாஸ் முன்வைத்தார். இதற்கு என்ன காரணம்? ஓர் இரவில் வந்து ராமதாஸ் மனசை மாற்றியது யார்? அதை அவர் அன்றைய தினம் வந்து எல்லாமே வந்து வாசித்தான் காட்டினார். அதை எழுதி கொடுத்தது யார் என்ற கேள்விதான் தற்போது எழுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கான கேள்விக்கான விடைகள் இங்கு வந்து பல்வேறு நிகழ்வு நாம் பேசும்போது, கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று ராமதாஸ் விரும்பினார். ஆனால் வந்து பிஜேபியுடன் அன்புமணி எடுத்த முடிவு தவறானது அப்படின்ற ஒரு குற்றம் சாட்டப்பட்டது. அதற்கு என்ன காரணம் என்றால் எடப்பாடி விமர்சனம் செய்ததுதான் முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. பாமகவை பொறுத்த வரைக்கும் வேடாந்தங்கள் பறவை போல வந்து தண்ணீர் இருந்தால் வந்து எப்போதுமே அவங்க கூட்டணிக்கு வரவில்லை என்று போய்விடுவார்கள் என்று எடப்பாடி விமர்சித்தார். அதே போன்று வந்து காங்கிரஸ் மற்றும் விசிகாவுக்கு தான் அழைப்பு விடுத்தாரே தவிர பாமகவுக்கு வெளிப்படையாக அழைப்பு விடுக்கவில்லை. எனவே வந்து அதிமுகவுக்கு பாடம் புகட்டவே காரணத்துக்காக தான் வந்து அன்றைய தினம் வந்து எடுத்த உடனே வந்து பிஜேபியுடன் வந்து அன்புமணிக்கு ஒரு கூட்டணிக்கு எடுத்தார். நம்ம இல்லாவிட்டால் அதிமுக தோற்கும் நிலை உருவாகும் என்பதை சுட்டிக்காட்டவே அன்றைய தினம் அவர் முடிவெடுத்தார் என்று கூறப்படுகிறது கட்சி நிர்வாகிகள் கூறுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் கட்சியின் பலம் யாரிடம் இருக்கிறது, தந்தையிடமா மகனிடமா அப்படின்ற ஒரு பார்வையை பக்கம் தற்போது இந்த கூட்டத்திலாம் பார்க்க முடியுது. ஏற்கனவே ராமதாஸ் கூட்டிய பல்வேறு அணி நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து பெரும்பாலோர் கலந்து கொள்ளவில்லை. வன்னியர் சங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் மட்டும்தான் நிறைய பேர் கலந்து கொண்டார்கள். மற்ற பிற அணிகள் சேர்ந்த நிர்வாகிகள் யாரும் பங்கேற்க சூழ்நிலையில் தற்போது இன்றைய தினம் முதல் நாள் கூட்டத்திலே வந்து 600க்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அன்புமணி வந்தவுடன் இந்த கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கட்சியின் ஆக்கப்பணிகள் குறித்து ஒரு ஆலோசிக்கப்படுகிறது. குறிப்பாக உறுப்பினர் சேர்க்கை, வாக்காளர் சேர்க்கை உள்ளிட்ட பல்வேறு ஆக்கப்பணிகள் குறித்து பேசப்படுகிறது. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் இங்கு பேசும்போது ராமதாஸ் விமர்சித்து எந்த ஒரு கருத்தையும் சொல்ல மாட்டார். மேலும் நேற்று அவர் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஒரு பதிலையும் கொடுக்க மாட்டார் என்ற ரீதியில் தான் தற்போது கட்சி மத்தியில் இருக்கிறது. இது குறித்து இங்க இருக்கிற கட்சி நிர்வாகிகளிடம் என்ன கேட்கலாம். சார் வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன எதற்காக ஆலோசனை கூட்டம் சார் நடக்குது? இல்லை சார், ஜஸ்ட் எல்லாரையும் சந்திக்கிறார், அவ்வளோதான். என்ன காரணம்லாம் ஒன்றும் இல்லை சார், நல்லா ஜென்ரலாக சந்திக்கிறதா, எப்பயுமே சந்திக்கிறதா, வேற எதுவும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா கட்சி அதாவது வழக்கமாக சந்திப்பதான் வந்து இன்றைய கூட்டம் நடக்கியிருக்கு என்று கூறுகிறார்கள். இருந்தாலும் வந்து ராமதாஸுக்கு எதிராகவோ வந்து அல்லது அவர் தந்தைக்கு எதிராகவோ யாரும் குறை சொல்லக்கூடாது என்பதற்காக வந்து அவர்களுக்கு கட்டுப்பாடு வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த கூட்டத்தில் வந்து நிர்வாகிகள் மத்தியில் வந்து நேற்றைய தினம் ராமதாஸ் பேசிய பேச்சுக்கு அவருக்கு பதிலளிக்கும் விதமாக ஏதாவது பேசுவார் என்ற எதிர்பார்ப்புடன் வந்து நிர்வாகிகள் பெரும்பாலும் பங்கேற்றிருக்கார்கள். பிரியதர்ஷினி, கட்சியோட அனைத்து நிலை பொறுப்பாளர்களோடு இன்று தொடங்கி 3 நாட்கள் ஆலோசனை நடத்த இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இன்னும் சற்று நேரத்தில் இன்றைய நாளுக்கான ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது தொடங்க இருக்கு. இன்னைக்கு கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்பட இருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தந்தை மகனுக்கான விரிசல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போறதா பார்க்க முடியுது. இது குறித்த கட்சியினரோட கருத்து என்னவா இருக்கு, கட்சியை யார் வழிநடத்தி செல்ல வேண்டும் அப்படின்னு பெரும்பாலானோர் கட்சிக்குள்ளேயே விரும்புறாங்க. அது குறித்த தகவல் ஏதேனும் இருக்கா முருகேசன்? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் அனைத்து தரப்பு நிர்ணயம் வந்து
பெரியவர் ஐயா இல்லாமல் இந்த கட்சியை வழிநடத்த முடியாது. எனவே அனைவருமே நேற்றைய தினம் ராமதாஸ் சொல்றது மாதிரி தந்தையிடம் தோற்று போவது தவறில்லை என்ற கருத்தை முன்னிறுத்தி தான் பேச இருக்கிறார்கள். அதே போன்று அவர்களும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது நிர்வாகிகள் மனநிலை இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய தகுதி இல்லாதவர் என்று சுட்டியிருக்கிறார். ஏற்கனவே கடந்த காலங்களில் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் 2004ஆம் ஆண்டு தமிழகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் 13 பேர் இருந்தபோது மிகவும் சிறப்பாக செயல்படிய ஒரு மத்திய அமைச்சர் என்றால் அது அன்புமணி ராமதாஸ் என்று ராமதாஸை பல்வேறு இடங்களில் புகழாரம் சுற்றி பேசியிருக்கார். சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற சமூக ஊடக பேரவை கூட்டத்தில் கூட 28ஆம் பேரவை கூட்டத்தில் கூட வரும் 2026ஆம் தேதி 2026 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அன்புமணியை முதலமைச்சர் ஆக்கவும் அதற்கான சூழலை ஏற்போம் என்று சமூக ஊடகத்தில் பதிவிட சொல்லியும் கூறியிருக்கிறார். இந்த சூழலில் தான் ஒரே நாள் இரவில் அவருக்கு எதிராக இந்த மனநிலை மாற்றியது யார், எதை எழுதி கொடுத்தது யார் என்ற கோணத்தில் பல்வேறு கேள்வியுடன் இங்களுக்கு நிர்வாகிகள் வந்திருக்கார்கள். அதற்கான விடையும் தேடிதான் வந்திருக்க நிர்வாகிகள் கூறுகிறார்கள். எனவே அன்புமணி என்ன பேசுகிறார், இந்த 3 நாட்கள் வரக்கூடிய நாட்கள் இன்றைய தினத்திலிருந்து 1ஆம் தேதி வரை 3 நாட்கள் நிர்வாகி சந்திக்கிறார். தொடர்ந்து அவரிடம் கருத்து ஆலோசனை பெற்று அவர் என்ன பேசப் போகிறார், என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்துதான் இந்த சூழலில் தற்போது தைலாபுரத்தில் பாமகவின் கௌரவத்தில் கோகாமணி செயலை சந்திக்கிறார். உங்க கேள்விகளுக்கு நிறைய நீங்க கேள்வி கேட்கறீங்க, எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறோம். உங்க மகனுக்கு பொறுப்பு கொடுக்கல அன்புமணி, அதாவது எந்த கேள்வி, நிறைய கேள்விகள் நீங்க கேட்கலாம், அவ்வளவு கேள்வி கேட்பீங்க உங்ககிட்ட இருக்குது. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய நிலையில இருக்க சொல்லவும் கூடாது. ஏன்னா எங்க கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடியான சூழல். இதை வெளியில் அப்படி இப்படி சொல்றது, எந்த கேள்வி கேட்டாலும் சரி அது சரியா இருக்காது. அதனால அதான் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்றதுங்கிறது சரியா இருக்காது, சொல்லவும் கூடாது. அது நல்லதில்லை. எங்க கட்சிக்குள்ள இருக்கிறத எங்க வாயால சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. அது நல்லதும் இல்லை. அதான் இப்ப நீ சொல்றதெல்லாம் புரியுது, நிறைய கேள்விகள். எந்த கேள்விக்கும் பதில் சொல்றது மனசு கஷ்டமா இருக்குது, எதுவும் சொல்றதுங்கிறது நல்லதாகவும் இருக்காது. அதனாலதான் நீ பாருங்க, பேசுவோம், நான் பேசுறேன், ஐயா பேசுறோம். கோகாமணி அவர்கள் பேசும்போது கூட சொன்னார்கள், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கூடிய மனநிலை நான் இல்லை என்ற கருத்தை. அதே போன்றுதான் தற்போது இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும், அதாவது அன்புமணி கூட்டியிருக்கூடிய இந்த கூட்டத்திற்கு அனைத்து நிர்வாகிகளும் தங்களால் எந்த ஒரு கருத்தையும் பதிவிட முடியாத, அதாவது ஊடகத்தின் மத்தியில் பேச முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறார்கள். இருப்பினும் ஊடகத்தில் அனுப்பிய பிறகு இங்கு இருக்கக்கூடிய சூழலை பொறுத்தவரைக்கும் நேற்றைய தினம் ராமதாஸ் அவர்கள் பேசிய பேச்சிற்கு பதிலளிக்கும் விதமாக பல்வேறு கருத்துக்கள், அதாவது அந்த ஏன் நிர்வாகத்தன்மை அற்றவர் அப்படின்ற குறிப்பிட்டார், இவர் எடுத்த முடிவுகளும் தவறானது அப்படின்ற குறிப்பிட்டதை எல்லாம் என்று சுட்டிக்காட்டி அவருக்கு பதிலளிக்கிறார்கள். ஒரு நாள் முன்னதாக அன்புமணியை முதலமைச்சராக்கும் என்று கூறியவர் மறுநாள் இரவுக்கு பிறகு ஏன் மனம் மாறினார் அப்படின்ற கருத்தில் முன்வைத்து பல்வேறு விளக்கங்கள் இங்கு கொடுப்பதற்காக நிர்வாகிகள் காத்திருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்று ராமதாஸ் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நிலையில் இன்று அனைத்து நிலை பொறுப்பாளர்களுடன் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. நிர்வாகிகள் வர தொடங்கி நிற்கின்றனர். களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முருகேசன். பாமகவின் கௌரவ தலைவர் ஜி கே மணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன்னதாக அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். நேரத்தில் ஒரு வலிமையா இருக்கணும், நாங்கள் தீவிரமாக முயற்சி பண்றோம். இப்போ ஐயாவை பார்த்து பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதிகமாகவும் கேள்வி கேட்டு பதில் சொல்ற நிலையில நம்ம இல்லை. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் இப்ப எதை பத்தி நம்ம சொல்றது, உங்க கேள்விகளுக்கு நிறைய நீங்க கேள்வி கேட்கறீங்க, எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறோம். உங்க மகனுக்கு பொறுப்பு கொடுக்கல அன்புமணி, அதாவது எந்த கேள்வி, நிறைய கேள்விகள் நீங்க கேட்கலாம், அவ்வளவு கேள்வி கேட்பீங்க உங்ககிட்ட இருக்குது. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய நிலையில இருக்க சொல்லவும் கூடாது. ஏன்னா எங்க கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடியான சூழல். இதை வெளியில் அப்படி இப்படி சொல்றது, எந்த கேள்வி கேட்டாலும் சரி அது சரியா இருக்காது. அதனால அதான் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்றதுங்கிறது சரியா இருக்காது, சொல்லவும் கூடாது. அது நல்லதில்லை. எங்க கட்சிக்குள்ள இருக்கிறத எங்க வாயால சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. அது நல்லதும் இல்லை. அதான் இப்ப நீ சொல்றதெல்லாம் புரியுது, நிறைய கேள்விகள். எந்த கேள்விக்கும் பதில் சொல்றது மனசு கஷ்டமா இருக்குது, எதுவும் சொல்றதுங்கிறது நல்லதாகவும் இருக்காது. அதனாலதான் நீ பாருங்க, பேசுவோம், நான் பேசுறேன், ஐயா பேசுறோம்.
செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லும் மனநிலையில் இல்லை என்று குறிப்பிட்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். அதனை பார்த்தோம்.